Hi, praise the Lord. Welcome to Word of Life Bible Quiz Channel. இது வேத வினாவினை சங்கீதம் 119 வசனங்கள் 1 முதல் 40 முடிய கோடிட்ட இடங்களை நிரப்புக. சங்கீதம் 119 வசனங்கள் 1 முதல் 8 முடிய ஆலேப். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற டேஷ் டேஷ் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய டேஷ் கை கொண்டு அவருடைய முழு டேஷ் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் டேஷ் செய்வதில்லை, அவருடைய டேஷ் நடக்கிறார்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உமது டேஷ் நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். உமது டேஷ் கைக்கொள்ளும்படி என் டேஷ் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாய் இருக்கும். நான் உம்முடைய டேஷ் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய டேஷ் நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான டேஷ் உம்மை துதிப்பேன். உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். உமது டேஷ் கை கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாதையும். உமது பிரமாணங்களை கை கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாதேயும். சங்கீதம் 119 வசனங்கள் 9 முதல் 16 முடிய பேத். டேஷ் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது டேஷ் தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினால் தானே. என் முழு டேஷ் உம்மை தேடுகிறேன், என்னை உமது டேஷ் வழி தப்ப விடாதேயும். என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். நான் உமக்கு விரோதமாய் டேஷ் செய்யாதபடிக்கு உமது டேஷ் என் இருதயத்தில் வைத்தேன். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். கர்த்தாவே, நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உம்முடைய டேஷ் எனக்கு போதியும். கர்த்தாவே, நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய வாக்கின் டேஷ் எல்லாம் என் டேஷ் விவரித்திருக்கிறேன். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். திரளான டேஷ் களி கூறுவது போல நான் உமது டேஷ் வழியில் களி கூறுகிறேன். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். உமது கட்டளைகளை டேஷ், உமது வழிகளை டேஷ். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது டேஷ் டேஷ் இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன். சங்கீதம் 119 வசனங்கள் 17 முதல் 24 முடிய கிமில். உமது அடியேனுக்கு டேஷ், அப்பொழுது நான் பிழைத்து உமது டேஷ் கை கொள்ளுவேன். உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்ளுவேன். உமது வேதத்தில் உள்ள டேஷ் நான் பார்க்கும்படிக்கு என் டேஷ் திறந்தருளும். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். பூமியிலே நான் டேஷ், உமது டேஷ் எனக்கு மறையாதேயும். பூமியிலே நான் பரதேசி,
உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேயும். உமது டேஷ் மேல் என் டேஷ் எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தோய்ந்து போகிறது. உமது நியாயங்கள் மேல் என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தோய்ந்து போகிறது. உமது டேஷ் விட்டு வழி விலகின சபிக்கப்பட்ட டேஷ் நீர் கடிந்து கொள்ளுகிறீர். உமது கற்பனைகளை விட்டு வழி விலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்ளுகிறீர். டேஷ் டேஷ் என்னை விட்டகற்றும், நான் உம்முடைய டேஷ் கை கொள்ளுகிறேன். நிந்தையையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும், நான் உம்முடைய சாட்சிகளை கை கொள்ளுகிறேன். டேஷ் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்ளுகிறார்கள், உமது அடியேனோ உமது டேஷ் தியானிக்கிறேன். பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்ளுகிறார்கள், உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். உம்முடைய சாட்சிகளை எனக்கு டேஷ் என் டேஷ் இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது. சங்கீதம் 119 வசனங்கள் 25 முதல் 32 முடிய. டாலத். என் ஆத்துமா டேஷ் ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை டேஷ். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். என் டேஷ் நான் உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர், உமது டேஷ் எனக்கு போதியும். என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். உமது டேஷ் வழியை எனக்கு உணர்த்தியருளும், அப்பொழுது உமது டேஷ் தியானிப்பேன். உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தியருளும், அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன். டேஷ் என் ஆத்மா கரைந்து போகிறது, உமது டேஷ் படி என்னை எடுத்து நிறுத்தும். சஞ்சலத்தால் என் ஆத்மா கரைந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். டேஷ் என்னை விட்டு விலக்கி உம்முடைய டேஷ் எனக்கு அருள் செய்யும். பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். டேஷ் நான் தெரிந்து கொண்டு உம்முடைய டேஷ் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். உமது டேஷ் மேல் பற்றுதலாயிருக்கிறேன், கர்த்தாவே என்னை டேஷ் பண்ணாதேயும். உமது சாட்சிகள் மேல் பற்றுதலாயிருக்கிறேன், கர்த்தாவே என்னை வெட்கத்திற்குட்பட பண்ணாதேயும். நீர் என் டேஷ் விசாலமாக்கும்போது நான் உமது டேஷ் வழியாக ஓடுவேன். நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். சங்கீதம் 119 வசனங்கள் 33 முதல் 40 முடிய. கர்த்தாவே உமது டேஷ் வழியை எனக்கு போதியும், டேஷ் நான் அதை காத்துக்கொள்வேன். கர்த்தாவே உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக்கொள்ளுவேன். எனக்கு டேஷ் தாரும், அப்பொழுது நான் உமது டேஷ் பற்றி கொண்டு என் முழு டேஷ் அதை கைக்கொள்ளுவேன். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கைக்கொள்ளுவேன். உமது டேஷ் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் டேஷ். உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாய் இருக்கிறேன். என் இருதயம் டேஷ் சாராமல் உமது டேஷ் சாரும்படி செய்யும். என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். டேஷ் பாராதபடி நீர் என் டேஷ் விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். உமக்கு டேஷ் ஏற்ற உமது வாக்கை உமது அடியேனுக்கு உறுதிப்படுத்தும். உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற
உமது வாக்கை உமது அடியேனுக்கு உறுதிப்படுத்தும். நான் அஞ்சுகிற டேஷ் விலக்கியருளும் உம்முடைய டேஷ் நல்லவைகள். நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கியருளும் உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். இதோ உம்முடைய டேஷ் மேல் வாஞ்சையாயிருக்கிறேன், உமது டேஷ் என்னை உயிர்ப்பியும். இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சையாயிருக்கிறேன், உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். Thank you. Amen.